ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சிஸ்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளாக கோல்ட் ரேட் வந்து கம்மியாகிட்டே வருது. என்ன ரீசன்னா ப்ராஃபிட் புக்கிங் தான். ட்ரேடர்ஸ் எல்லாமே 15,000 ரீச் ஆனதால் அவங்களோட ப்ராஃபிட்டை கோல்டை வந்து சேல்ஸ் பண்ணி அவங்களோட ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து கோல்டு இம்போர்ட் டியூட்டி கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணுறதுக்கு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சப்போஸ் அவங்க வந்து அந்த அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு கோல்ட் ரேட் இன்னும் குறையவும் நிறைய சான்சஸ் இருக்குது. அதை வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். அவங்க என்ன அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க, குறைக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருக்குது. இன்றைக்கி நடக்கிற மீட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா கோல்டோட ரேட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு குறையும். ஏன்னா எல்லாருமே ட்ரேடர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஏறுனா எல்லாருமே அந்த பாண்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண கோல்டை சேல்ஸ் பண்ணுவாங்க. ஸோ கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டை கொஞ்சம் வாட்ச் பண்ணி வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பை பண்ணுங்கள் கோல்டை.